வீடியோவில் போடணும் அப்படின்னு ஒரே ஆசை. அந்த கொழுப்பில் போடணும், கொழுப்பு இலையை போட்டு போடும். நல்லா வெந்துருச்சு பாருங்க. ஹலோ மாஸ்டர், வணக்கம். இப்போ வந்து ஒரு 40 பேர்த்துக்கு 4 படி ஆர்டரு. வாங்க மட்டன் வாங்க போகலாம். அந்த கொழுப்பில் போடணும். மாஸ்டர் புட்டு அப்படியா? பட்டுருப்பல்ல, இவ்வளோ தூரம் வர தேவையில்லை. கரண்டியை பிடிச்சாதான் நிச்சயம். எப்போ வருவேன் தாங்குவான் மட்டும் ஓடும். போய் புட்டு சாப்பிட்டு தான் வேலையை பார்க்குறேன். சாப்பிட்றதுக்கு எப்போ புட்டை சாப்பிடு. இப்போ நம்ம ஒரு 6 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வட்டா ஏற்றுவோம். ஃபஸ்ட் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அளவு எல்லாம் கமாண்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நெய்யை ஊற்றுவோம். வேற ஏற்றுவோம். எண்ணெய் அப்படியே கண்டினியூவாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. பல்லாரியை போடுவோம். இப்போ நம்ம புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் அப்படியே நல்லா காண்ட இருக்கு. மிளகாய்த்தூள், வெங்காயம், புதினா, மிளகாத்தூள் வணங்கிட்டு இருக்கு. நம்ம கறியை கழுவி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து தக்காளி போடுற ஸ்டேஜ் வந்துச்சு. அதான் நம்ம ஸ்பெஷல் ஆக்குறதுனால தக்காளி போடுறோம். கடையில் ஆக்குறவங்க தக்காளி போட மாட்டாங்க, கெட்டு போயிடும் சாப்பாடு. அதனால் போட மாட்டாங்க. நீ அடிக்கடி சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க தக்காளி போடக்கூடாது, ஆனால் போடணும் அவசியம். கடையில் ஆகிறதுனால அவங்க போட மாட்டாங்க. வாங்க வதங்கட்டா பாரு. நான் கொஞ்சம் வதங்கட்டா. நேரம் அப்படியே வந்துச்சு பாருங்க. பாருங்க தக்காளி இங்கே பாருங்க போட போகிறோம். பொன்னேரம் ஆயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணுவோம். தக்காளி நல்லா வதங்கிடுது. கரெக்டான இப்போ நம்ம தக்காளி வதங்கிட்டு கறி ஆட் பண்ணலாம். வாங்க பாருங்க. தக்காளி வதங்கி தெரியுதுங்களா? தக்காளி வதங்குறது தோலே வெளியே வந்துடுச்சு. தெரியுதா? இதுதான் கறி எடுக்க. கறி பார்த்தீங்களா? அப்படியே பின்னாடி லேக்காக வாங்கியிருக்கோம். கறியை மட்டும் போட்டு ஒரு 1/2 தண்ணி போட்டு ஒரு ஆவி விட்டுட்டு அப்புறம் செலவு போடுவோம். வாங்க. இப்போ வந்து நம்ம கறி மட்டன் வந்து பின்னாடி லெக்காக வாங்கியிருக்கோம். அதனால் கறியாக வேறு கொஞ்சம் சக்கையாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 தண்ணி ஊற்றி ஆவி அடிக்கிட்டோம். அப்புறமேல் செலவு போடுவோம். இப்போ மூடியை போடுவோம். சரிங்களா? 2 நிமிஷம் நம்ம மூடி போடுறோம். அவ்வளோதான். இப்போ நம்ம செலவை ஆட் பண்ணுறோம். வாங்க. கறி அப்படியே தண்ணி பூரா இறங்கி கறியில் இந்த மாதிரி அப்படியே கிட்டி காட்டுறேன் பாருங்கள். கறியில் இருக்குது தண்ணி பூரா இறங்கி ஃப்ரீயாக இருக்குது. கறி ஒரு ஆவி பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம செலவை போட்டோம்னா நல்லா மைமையாக வெந்து கறி வெந்து கொடுக்கும். பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், முந்திரி. நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம். நைட்டு ப்ராசஸ் பண்ணி வச்சுருந்தா பட்டை கிராம் மேலே பாருங்க. அப்படியே இதுதான் பிரியாணி. அப்படியே கலர் வாசம் மனமாக இருக்குங்க. வேறு லெவலாக. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்தா அந்த பாத்திரத்தை கழுவி ஒரு 1/2 தண்ணி, ஒரு 1/2 லிட்ரு
பார்த்தீங்கன்னா மல்லித்தலை இந்த முனையை பூரா வச்சுருக்கோம். அப்படியே அரிசி போட்டுட்டு போகிறோம். அந்த காம்பை பூரா உள்ள இறக்கிடலாம். மல்லித்தலை காம்பு வெந்துடும், நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 4 படி இங்கே பாருங்க. 1 2 3 4 அவ்வளோதாங்க. தயிர் பாருங்க, தயிரை ஏற்றிக்கலாம். ஒரு மூடி போடுவோம். ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு கிண்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் ஊற்றணும். பிரியாணி மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம வீடியோ பார்க்குறோம். அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறோம், பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. அதுக்காக கொதி வந்துருச்சு. வாங்க கிண்டி விடுவோம். நம்ம அடுப்பை ஏற்றுவோம். நல்லா கொதிக்கிட்டோம். எண்ணெய் திரிஞ்சு வரணும், அதனால் அடுப்பை ஏற்றுவோம். மூடி போட மாட்டோம், அதனால் அடுப்பு தாராளமாக பயமில்லாமல் ஏற்றலாம். எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது கறி வந்துருச்சான்னு பார்க்கணும். கொஞ்சம் நேரம் அப்படியே அனல்லே இருக்கணும். விறகு எடுத்துட்டோம். அப்படியே செலவு மசிஞ்சு கொடுக்கும். கறி நல்லா பஞ்சு மாதிரி எடுத்து கொடுக்கும். அப்படியே அனல் டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு பிரியாணி. பாருங்கள், அப்படியே அனல்லே ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். வேறு லெவலாக இருக்கும். பாருங்கள், அனல்லே அப்படியே போட்டிருக்கோம். அப்படியே 1 நேரம் ஆகிடுச்சு. எரிக்கக்கூடாதுங்க, இந்த ஸ்டேஜில் எரிக்கக்கூடாது. அப்படியே பாருங்க, கறி பாருங்க வெந்துருச்சு பாருங்க. நீ அனல் கொதிக்கும் போது ஒரு வேக்காடு, தம்மில் ஒரு வேக்காடு, அவ்வளோ அருமையாக இருக்கு. அடி அப்படியே சிம்மில் அனலை அடுப்பை ஏற்றுவோம். சிம்மில் இப்போ உலகி தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். எலும்பு கலந்துச்சா பாருங்க. இதுதான் வேக்காடு. அருமையான மூடியை போடுவோம். போட்டு அரிசியை ஊற போட்டு விறகு நல்லா ஏற்றுவோம். அரிசியை போடுவோம். இந்தாங்க அரிசியை ஊற போட்டு விறகு ஏற்றுவோம். வாங்க, 2 கல் 3 கல் எடுத்து அப்படியே ஊற போட்டுறோம். சரிங்களா? இப்போ வந்து அரிசி ஊறிச்சு. உலையும் கொதிக்குது. வாங்க உலையை பார்க்கலாம். வாங்க, உலையை ரெட்டியாக இருக்கும். நம்ம இப்போ எல்லாம் அரிசியெல்லாம் ஆட் பண்ணி தம்மை போடுவோம். அரிசி ஊறிச்சு, உலையை ஏற்ற. வாங்க, ரெட்டியாக இருக்குது. அப்படியே கல வேறு அரிசியை போடுவோம். கரண்டி மேலே அப்படியே அரிசியை போடுவோம். லெமன் ஒரு 5 பாருங்க. ஒரு 2 நிமிஷம் சென்று கிண்டணும். பச்சை மிளகா, கொழுந்து, மல்லித்தலை அப்படியே போட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. மேலாக போடுறது வேறு லெவலுக்கு. இப்போ நம்ம கிண்டுவோம். டேஸ்ட்டு எல்லா டேஸ்ட்டும் ஒன்று தான். ஆனால் எந்த மாடல் இருந்துச்சுன்னா எந்த ஊர் கலரு எப்படி கலர் மாறி மாறி செய்வோம். போட்டு லைட்டாக ஏற்றிக்கிறோம். அவ்வளோதான். அடுத்து நல்லா எரியுதுங்களா? பச்சை மிளகாவை நம்ம ஏன் இப்போ போடுறோம்டா, இப்போ வர்றதில் நாட்டு பச்சை மிளகா இல்லை, ஹைப்ரிடு போட்டோடி கறி வேறவங்கள தனித்தனியாக பேர் வயிறு எரியும். அதனால தான் மேலே வந்து ஃப்ளேவர் மட்டும் இறங்கினா போதும். உடஞ்சி புரி இது பண்ண வேணாம். ஃப்ளேவர் மட்டும் இறங்கினா போதும். அதுக்காக தான் மேலே போகிறோம். பூரா ஹைப்ரிடு, வேறு நாட்டு பச்சை மிளகா இல்லை. எங்கேயோ ஒன்று கிடைக்கும்.
இப்போ வந்து தண்ணி வற்றி ஒரு லெவலுக்கு கதை அரிசியும் சோறு இப்படி பின்னிக்கிட்டு அரிசியும் தண்ணி பின்னிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும். அந்த லெவலில் இலையை போட்டு தம் போட்டுறான் நம்ம. நல்லா தான் எரியுது. தம்மா போடுவோம் அப்படியே அனலை இலையை போட்டு போடும். இப்போ நம்ம தம் போட்டாச்சு. ஒரு 35 to 45 நிமிஷம் உள்ள தம்மை உடச்சிடுவோம். இப்போ நம்ம பிரியாணி தம் ஆயிடுச்சு. அதை உடச்சி வாட்டால் மாற்றி ஏற்றி விடுவாங்க. கல் வச்சுட்டோம் வெயிட் 10. ஆமாம். அதில் உப்பு புளிப்பு வரப்போ எல்லாம் அந்த கறியும் நல்லா வெந்துருச்சு பாருங்க. நல்லா இருக்கு. எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே.